சகோதரா, பாவம் என்றால் என்ன, பரிசுத்தம் என்றால் என்ன? பாவம் என்று சொன்னால் சுயத்தை சார்ந்து கொள்வது, பரிசுத்தம் என்று சொன்னால் தேவனை சார்ந்து கொள்வது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்காக நம்மை அர்ப்பணிக்கணும் சகோதரா. ஆண்டவரே, உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களைப் போலதான் நானும், அவர்களுக்கும் எனக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. அவர்கள் எப்படி மோசமான பாவிகளோ அதே போல நானும் மோசமான பாவி. என்னிடத்திலே நன்மை இருக்கிறது என்று சொல்லி ஒரு துளியும் நான் எண்ணக்கூடாது. என்னை நல்லவன் என்று சொல்லுகிற எண்ணம் எனக்கு துளியும் இருக்கக்கூடாது. உம்முடைய இரக்கத்தினாலே என்னை உம்முடைய பிள்ளையாக தெரிந்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. நான் உம்மையே சார்ந்து வாழணும்னு சொல்லி யார் ஒருவர் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் வாழ்க்கைக்காக தேவனை தேடுகிறோமோ, அப்படிப்பட்டவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தேவனுடைய சாயலாக நாம் மறுமாக்கப்பட்டு வாழ்கிற வாழ்க்கையை நம்மால் என்ன பண்ண முடியும்? சுதந்தரித்துக் கொள்ள முடியும்.